இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோ டீ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஃப்ரீயாக டோர் டெலிவரி பண்ணுவாங்க. மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு 11 வயது இருக்கும்போது மேலும் கீழும் ஏறி இறங்கும் ஸ்டாக் மார்க்கெட் சார்ட்டுகளை கவனிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு மிகுந்த ஆர்வத்தை கொடுத்தது. அதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள பங்குச்சந்தை பகுப்பாய்வு குறித்த புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பித்தேன். நூற்றுக்கணக்கான பக்கங்கள், பல மணி நேரங்கள் என புத்தகங்களில் மூழ்க ஆரம்பித்தேன். அந்த காலகட்டத்தில் பிரபலமான ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் குறித்த புத்தகங்களை படிப்பதில் பெரும்பாலான என்னுடைய நேரத்தை செலவிட்டேன். என்னுடைய முதல் 8 வருடத்தில் நான் படித்து கற்றுக்கொண்டவைகளை வைத்து ஸ்டாக் மார்க்கெட் அடுத்து என்ன செய்ய போகிறது என்பதை முன்கூட்டியே கணிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எனக்கு 19-20 வயது இருக்கும். பெஞ்சமின் கிரஹாமின் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எனும் புத்தகத்தை படித்தேன். படித்து முடித்தவுடன் நான் ஒன்றை உணர்ந்து கொண்டேன். இதுவரை நான் எது சரி என்று எண்ணிக்கொண்டிருந்தேனோ அது முற்றிலும் தவறு என்று. அதற்கு பிறகு பங்குகளை வாங்குவதை நிறுத்திவிட்டு தொழில்களில் முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். நான் முதலாளியானேன். பங்குச்சந்தையின் ஏற்ற இறக்கங்களை குறித்து நான் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டேன். நான் புத்திசாலிதான், ஆனால் நான் எதை செய்து கொண்டிருந்தேனோ அதில் மிகவும் மோசமானவனாக இருந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஒன்றை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். எனக்குள் இருக்கும் சிறப்பானவைகளை வெளியே கொண்டு வர உதவும் நபர்கள் எப்பொழுதும் என்னை சுற்றி இருக்குமாறு நான் பார்த்து கொள்கிறேன். ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஜீனியஸாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களுக்கு மிகச்சிறந்த மூளையும் அதிகமான ஐக்கியூவும் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் சரியான திசையில் பயணிக்க வேண்டும், அவ்வளவுதான். பங்குகளில் முதலீடு செய்யும் 90% மக்கள் பங்குச்சந்தை குறித்த சரியான கருத்துக்களை சிந்திப்பதில்லை. அவர்கள் முதலீடு செய்யும் பங்குகள் அடுத்த வாரமே மேலே போக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக பங்கு கீழே இறங்கும் பொழுது வருத்தம் கொள்கிறார்கள். நான் ஒரு பங்கை வாங்கும் போது அது கீழே இறங்கினால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். காரணம், நான் இன்னும் அதிக பங்குகளை நான் வாங்கின விலையை விட குறைந்த விலைக்கு மேலும் மேலும் வாங்கி குவிப்பேன். நான் எதை செய்தாலும் பெரிதாக செய்ய வேண்டும் என்று எண்ணுவேன். நான் ஒரு பங்கை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பெரும்பாலும் அது ஒரு நல்ல பங்காகத்தான் இருக்கும். பங்கின் விலை ஏறினாலும் குறைந்தாலும் நான் கவலை கொள்வதில்லை. காரணம், நான் தற்காலிகமான முதலீடுகளை செய்வதில்லை. இப்பொழுது நடக்கும் மாற்றங்கள் வெறும் தற்காலிகமானது. நான் பங்குகளை வாங்கும்போது அதை ஒரு பங்காக என்றுமே நினைக்க மாட்டேன். தொழிலின் ஒரு பகுதியை நான் வாங்குவதாக நினைப்பேன். உங்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு பங்காக தெரியலாம், ஆனால் எனக்கு அது ஒரு கம்பெனியாகத்தான் தெரியும். இதை ஒரு விளையாட்டை போன்றுதான் நான் கருதுகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு. எனக்கு இன்னொரு செயலும் மிகவும் பிடிக்கும். தனியாக ஒரு அறையில் உட்கார்ந்து நான் செய்யும் இதே செயலை செய்து என்னால் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இதை என்னுடைய மற்ற கூட்டாளிகளோடு சேர்ந்து செய்யவே ஆசைப்படுகிறேன். உலகம் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. நான் சின்ன பையனாக இருந்தபோது நான் பார்த்த இவ்வுலகம் எவ்வளவோ மாறிவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருமே சிறப்பான ஒரு காலகட்டத்தில் வாழ்கின்றனர் என்று சொல்லலாம். நான் சிறுவனாக இருந்தபோது செய்ய முடியாத எத்தனையோ செயல்களை இன்று பலரும் சாதாரண முறையில் செய்து கொண்டிருக்கின்றனர். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்துமே ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அல்லது உருவாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். வரும் காலத்தில் இவைகளெல்லாம் புதுமைக்குள்ளாக்கப்படும். இன்று நம் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரும் எதையும் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய காலத்தில் நான் செய்ததை விட இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பலரால் என்னை விட மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த அடிப்படையில் இவ்வுலகத்தை நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டால் மட்டும் போதும். உங்களுடைய உலகம் உங்களுக்கு வேறு விதமாக காட்சியளிக்கும். அதில் உள்ள எக்கச்சக்கமான வாய்ப்புகளை உங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். அப்பொழுது உங்களுடைய வேலை மிகவும் சுலபமாகிவிடும். உங்களுக்கு 2 வேலைகள் மட்டும்தான் இருக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்துவது, சரியான முடிவுகளை எடுப்பது. இந்த எளிமையான வேலையை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும்.